Hi friends, welcome to my channel GK with AK. இன்னைக்கு நம்ம TNPSC Group 4 மாதிரி வினாவிடை தினகரன் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் எழுத்துக்களில் அழுத்தம் தரும் வினா எழுத்து எது? ஏ. சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? காளிதாசர். பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? பெரியார். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்பது யார் கூற்று? முத்துராமலிங்கனார். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். இப்பாடலின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழை நடத்தியவர் யார்? தந்தை பெரியார். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இப்பாடலில் கடம் என்ற சொல்லின் பொருள். உடம்பு. 11 கீழ்க்கணக்கிலுள்ள நூல்களில் சிறிய அகநூல் எது? 5×50. உப்பக்கம் என்ற சொல்லின் பொருள். முதுபக்கம். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் பதித்தார் என்ற தொடரில் அடிக்கோடிட்ட நிலாவில் என்ற சொல்லின் வகை. இடப்பெயர். கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவற்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. இக்குறளில் அடிக்கோடிட்ட கற்றிலன் சொல்லின் ஆங்கிலச் சொல். ஸ்லேக்னஸ். பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம். 5 வகையான வேர்கள் உள்ளன. குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்கள் உள்ளன. திரிகடுகம். 3 வகையான காரம் உள்ளன. ஏலாதி. 6 வகையான மருந்துகள் உள்ளன. முப்பெரும் அறநூல்களுள் இடம்பெறாத நூல். நான்மணிக்கடிகை. தவறான இணையை தேர்க. நம்பி அகப்பொருள். இறையனார். பொறுத்துக. தெரு. பகை. செரு. போர். செரு. வயல். ஈறு. எல்லை. முள்ளி எவ்வகை பெயர்ச்சொல்? இடுகுறிப் பெயர். பின்வரும் கூற்றினை கவனி. கூற்று 1. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்திவர்மன். கூற்று 2. மதுரை கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் சொக்கநாத நாயக்கர். கூற்று 2 மட்டும் சரி. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர்? முத்துராமலிங்க தேவர், பிரணவகேசரி, வேதாந்த பாஸ்கர். இவை அனைத்தும் சரி. கலம்பக உறுப்புகளில் அல்லாதது. பான். கடலில் எதுவாக இருக்க வேண்டும் என தாராபாரதி கூறுகிறார்? முத்து. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற பாடலடி இடம்பெற்ற நூல். புறநானூறு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என குறிப்பிடும் நூல். பழமொழி 400. திருச்சி மண்ணில் தோன்றிய மௌனகுரு என்பவர் யாருக்கு ஞானநெறி காட்டினார்? தாயுமானவர். இலக்கணச் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரைச் சாடும் பரிவாய்த் தலை சாய்க்கும் என்னும் சிலேடை பாடலில் காளமேக புலவர் எந்த இரு பொருளை ஒப்புமைப்படுத்தியுள்ளார்? காவிரி, குதிரை. அறவுரைக் கோவை என்று அழைக்கப்படும் நூல். முதுமொழி காஞ்சி. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை. திருக்குறள். வயதான மூதாட்டி செய்த உதவிக்கு நன்றி பரிசாக மருதுபாண்டியர் அளித்த ஊர். பழஞ்சோற்று குருநாதனேந்தல். நடுவண் அரசு கணித மேதை ராமானுஜருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. டிசம்பர் 22, 1962. பொறுத்துக. பெயர்ச்சொல் வேலன். வினைச்சொல் வந்தான். இடைச்சொல் 5ம் 6ம். உரிச்சொல் மாவீரன். தவறான இணையை தேர்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் = உடைந்த பலகை. காளமேக புலவர் தன்னுடைய இரட்டுற மொழிதலில் எந்த மன்னனை புகழ்ந்துள்ளார்? திருமலைராயன். தவறான கூற்றை கண்டறிக. தமிழில் ஒருமை, இருமை, பன்மை என 3 வகை எண்கள் உள்ளன. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல். துறவறவியல். ஈன்று புறந்தருதல் என்தலைக் கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று தொடங்கி 5வர் கடமை குறித்து கூறும் பாடல் இடம்பெற்ற நூல். குறுந்தொகை. இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேலும் இது போன்ற வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.